Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு parameter accept பண்ற decorator நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெக்கரேட்டர் கான்செப்ட ஒரு ஸ்பெசிஃபைட் டாஸ்க்கு எப்படி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ உங்க எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நல்லாவே தெரியும். சோ டெக்கரேட்டர்ல நம்ம வந்துட்டு இப்போ பார்ட் 7 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்ட் 6 வீடியோஸ் வரைக்கும் நம்ம வந்து போட்டிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் டெக்கரேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாராமீட்டர்னா பாஸ் பண்றதுனா என்ன, ரெஃபரன்ஸா வாங்குறதுனா என்னங்கிறது எல்லாமே நாம தனித்தனியா ஒவ்வொரு கான்செப்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு டெக்கரேட்டர்னா என்னன்னு பார்த்துடணும். சோ அதுக்கப்புறம் டெக்கரேட்டர்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, சோ சிங்கிள் டெக்கரேட்டர்னா என்ன, மல்டிபிள் டெக்கரேட்டர்னா என்னங்கிறத ஒன்னொன்னா நம்ம கான்செப்ட் வைஸ் நம்ம பார்த்துட்டு நாம இப்போ நம்மளோட பார்ட் 7 வீடியோ நம்ம வந்துட்டு இருக்கும். சோ இந்த இடத்துல நான் இந்த இடத்துல ஒரு கோட் ஸ்னிப்பெட் போட்டிருக்கேன் பாத்தீங்களா. சோ இது வந்துட்டு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து போட்டிருந்தேன். சோ இது வந்து பாராமீட்டரை எப்படி வாங்குறதுங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா போட்டிருந்தேன். சோ யாராவது ஸ்ட்ரைட் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கோடோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியல அப்படின்னா சோ ப்ரீவியஸா நம்ம போட்டிருக்க பார்ட் 6 வீடியோஸ் வரைக்கும் நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தான் உங்களால கிளியரா அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ 1 by 1 பார்ட் 1ல இருந்து பார்ட் 6 வரைக்கும் வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இப்போ நீங்க பார்க்க போற வீடியோவை நீங்க வந்துட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. சோ இது வரைக்கும் டெக்கரேட்டர்னா என்ன, அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறத ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ என்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு தருவோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா சோ இந்த டெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு எப்படி டெக்கரேட் பண்ணிருந்தோம் அப்படின்னா கேப்ஸா மாத்து அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் செகண்ட் டாஸ்க் என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிளிட் பண்ற மாதிரி ஹாப்பி தனியாவும் லேர்னிங் தனியாவும் ஸ்பிளிட் பண்ற மாதிரி எப்படி வரும்ங்கிறத பாத்துருந்தோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு பாராமீட்டர், அதாவது ஹாப்பி லேர்னிங் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமோட வரணும் அப்படின்னா அதை வந்து எப்படி பிரிண்ட் பண்றது அப்படிங்கிறத டெக்கரேட்டர் கான்செப்ட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். சோ இன்னைக்கு எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ நம்ம நார்மலா பண்ண போற டிவிஷன் தான். சோ நம்பர் நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா, சோ அந்த டிவிஷன் கான்செப்ட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நார்மலா ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி டிவிஷன் கோட் எழுதுவோம்ங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல என்னோட கோட் நான் வந்து எழுதிட்டேன். என்னோட கோட் நான் இப்போ நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட் வந்திருக்கு. சோ இது வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம எப்பயுமே நம்ம பண்ற கோட் தான். சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ 10 20 அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ 10 வந்து எங்க போகும்னு பாத்தீங்கன்னா ஏக்கு போகும், பி வந்து எங்க போகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பில 20ங்கிற வேல்யூ வந்து இருக்கும். சோ இந்த இடத்துல நான் டிவைட்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கேன். சோ ஃபங்க்ஷனுக்குள்ள ரெண்டு பாராமீட்டர் ரிசீவ் பண்ணுது. சோ இந்த இடத்துல 10 இந்த இடத்துல 20 இருக்கும். சோ உள்ள வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் a bar b அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்போ 10 divided by 20 பண்ணும். சோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சர் நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ ரிட்டர்ன் பண்ண ஆன்சர் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சோ நார்மலா இருக்கக்கூடிய டிவிஷன் தான் நான் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டிவிஷன் வந்து பண்ணுவோம். சோ இதுவே இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் நம்பர் நான் ஒரு நம்பரா ஏதாவது தராம நான் வந்துட்டு 0 அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வராது. அதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 0 டிவிஷன் எரர் வரும். சோ 0 டிவிஷன் எரர் அப்படின்னா என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நான் வந்து சொல்றேன். சோ நியூமெரிக்கல் டிவிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு நம்பரை இன்னொரு நம்பரா டிவைட் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா பைத்தான்ல நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டா வரும். இதுவே ஒரு நம்பரை 0வால டிவைட் பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எரர் வரும். அது என்ன எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 டிவிஷன் எரர். சோ இந்த எரர் எதுக்காக வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்திருக்கிற நம்பரை 0வால டிவைட் பண்ண முடியாதுங்கிறதா நம்மளோட பைத்தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சொல்லும். சோ இந்த கான்செப்டை நம்ம வந்துட்டு ரொம்பவே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணி எதுல பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Python for Toddlers சீரிஸ்ல எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத ட்ரை கேட்ச் பிளாக் மூலமா நம்ம வந்துட்டு எப்படி அச்சீவ் பண்றதுன்னு பாத்துருந்தோம். சோ இப்போ இந்த இடத்துல டெக்கரேட்டர்ஸ் வச்சு அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னு பாக்கலாம். சோ இப்போ ஒரு யூசர் வந்துட்டு இந்த மாதிரி தெரியாம ஒரு நம்பர் இந்த மாதிரி 0 கொடுத்துட்டாங்க அப்படின்னா சோ அவங்க வந்துட்டு 10 divided by 10 டிவைட் பண்றதுக்கு அவங்க வந்து வந்திருக்கலாம். பட் பை மிஸ்டேக் இந்த 1 அவங்க வந்து டைப் பண்ணாம விட்டுட்டாங்க, வெறும் 0 மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு பெரிய எரர் வந்து வரும். சோ இது வந்து ப்ரோக்ராம் டெவலப் பண்றவங்களுக்கு பார்த்தோன்னே இது என்ன எரர்ங்கிறது ரொம்பவே ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சோ ஒரு தேர்ட் யூசர் இருக்காங்க அப்படின்னா அவங்களால இது வந்துட்டு என்ன எரர்ங்கிறத அவங்களால டக்குன்னு தெரிஞ்சுக்க முடியாது. சோ அவங்களுக்கு நம்மளுக்கு காட்ட வேண்டிய எரர் வந்து இந்த எரரா இருக்கக்கூடாது. இந்த எரருக்கு பதிலா நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு 0ங்கிற நம்பரை நீங்க வந்து போட்டிருக்கீங்க, அந்த நம்பர் இல்லாம வேற ஏதாவது நம்பரை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு லைன்
வர மாதிரி நான் வந்து தரணும். சோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டர் நம்பர் அதர் தேன் 0 அப்படின்னு வரணும். அதாவது இந்த எரர் வரதுக்கு பதிலா நம்மளுக்கு வந்துட்டு இந்த எரர் வந்து வரணும். சோ இவ்வளவு பெரிய எரரா இருந்ததுன்னா யூசரால அதை வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது, ப்ரோக்ராமிங் நாலேஜ் இல்லாதவங்களால. சோ அவங்களுக்கு தெரியறதுக்காக இந்த எரரை ஹைட் பண்ணிட்டு இந்த எரரை நம்மளுக்கு வந்து காட்டணும். நீங்க வந்து 0 என்டர் பண்ணிருக்கீங்க, 0க்கு பதிலா வேற நம்பரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து எரர் வரணும். ஆனா நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு நம்பரை டிவைட் பண்றதுக்கான கோடு. இந்த கோடை வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ணக்கூடாது. ஆனா சப்போஸ் பை மிஸ்டேக் அவங்க வந்து இதை 0வால டிவைட் பண்ணுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த எரர் வராம நம்மளுக்கு நாம சொன்ன ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் வந்து நம்மளுக்கு அவுட்புட்டா வரணும். சோ இந்த இடத்துல கோடை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்கரேட்டர் கான்செப்ட் தான். சோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி டெக்கரேட்டர் கான்செப்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோட பிஹேவியரை நம்மளுக்கு வந்துட்டு மாத்துறதுக்காக தான் நம்மளுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். அந்த பிஹேவியரை அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே மாத்தாம அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருந்து மாத்துறதுக்காக நம்மளுக்கு அந்த டெக்கரேட்டர் கான்செப்ட் யூஸ் ஆகும் நம்ம வந்து பாத்துருந்தோம். சோ இப்போ இந்த இடத்துல அதை வந்து எப்படி அச்சீவ் பண்றதுன்னு பாக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல என்னோட கோட் நான் போட்டுட்டேன். சோ போட்டுட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நான் வந்து அதே அவுட்புட் தான் நான் வந்து கொடுத்திருக்கேன். சோ இந்த இடத்துல ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருன்னு பாத்தீங்கன்னா 10ஐயும் 0வையும் டிவைட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ இதுவே இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா அதே 10ஐயும் 0வையும் டிவைட் பண்ணுன்னு சொல்றேன். ஆனா எனக்கு ப்ரீவியஸா வந்த மாதிரி இந்த 0 டிவிஷன் எரர் இவ்வளவு பெரிய எரர் வராம எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளீஸ் என்டர் தி நம்பர் அதர் தேன் 0 அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எரர் வந்து வந்திருக்கு. சோ இந்த அவுட்புட் தான் நம்ம வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டா வந்திருந்தோம். சோ இந்த அவுட்புட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டெக்கரேட்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணதுனால தான். சோ இப்போ இந்த இடத்துல கோட் எப்படி ஃபங்க்ஷன் இருக்குங்கிறது நம்ம வந்து டீடைல்டா பார்க்கலாம். சோ இந்த இடத்துல டிவைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்கேன். சோ அதுல A and B அப்படின்னு சொல்லிட்டு 2 பாராமீட்டர்ஸ் நான் வந்து கொடுத்திருக்கேன் நம்பரை ரிசீவ் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நான் வந்து கோட் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். சோ இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட டெக்கரேட்டர் நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். என்னோட டெக்கரேட்டரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைடுக்கு நான் டெக்கரேட்டர் அப்ளை பண்ணதுனால டிவைட் அண்டர்ஸ்கோர் டெக்கரேட்டர் அப்படின்னு நான் வந்து என்னோட ஃபங்க்ஷனோட பேர் வந்து நான் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்டேன். சோ நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்த மாதிரி ரெஃபரன்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகும். சோ அதை வச்சுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸிகியூஷன் நடக்கும்னு பாத்துருந்தோம் இல்லையா. சோ அந்த நம்பர் பெருசா இருக்கிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டிவைட்ங்கிறது எந்த ரெஃபரன்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா 1ன்னு ஒரு ரெஃபரன்ஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்பர் வந்து பெருசா போகும் 000x அதுக்கப்புறம் EAB0 மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு நம்பர் பெருசா போறதுனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்ங்கிறதுக்காக நான் வந்து சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் 1 அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவலா நடக்கிற மாதிரி தான் இந்த டிவைட் அண்டர்ஸ்கோர் டெக்கரேட்டர் வந்துட்டு இந்த டிவைட்ங்கிற இந்த ரெஃபரன்ஸை எடுத்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மேல போகும். சோ மேல போயிட்டு இந்த இடத்துக்கு வந்து போகும். இந்த இடத்துல இந்த FUNCல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த 1ஓட ரெஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது இந்த டிவைட் வந்து எந்த ரெஃபரன்ஸ் அட்ரஸ்ல இருக்கோ அந்த ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல எடுத்துட்டு போகும். அதுக்கப்புறம் உள்ள வரும். சோ ப்ராசஸ்ல என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா XY அப்படின்னு சொல்லிட்டு 2 பாராமீட்டர் கொடுத்திருக்கோம். அதுக்கப்புறமேட்டு அதை வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து எந்த ரெஃபரன்ஸ்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2ங்கிற ரெஃபரன்ஸ்ல இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். சோ ரிட்டர்ன் பண்ணது எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கால் பண்ணும். சோ இது வந்து 2ங்கிறது நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். சோ இப்போ இந்த லைன்ல என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவைட் 10,0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல நம்ம டிவைட்ங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்றோம். சோ ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் கால் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2ல என்ன இருக்கோ அதுதான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கால் ஆகும். பிகாஸ் இது வந்து ரிட்டர்ன் பண்றது வந்துட்டு இந்த 2 தான் ரிட்டர்ன் பண்ணிருக்கு இல்லையா. சோ இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கால் பண்ணும். சோ இந்த இடத்துல கால் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கால் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கால் வந்து இந்த இடத்துக்கு ஆக்சுவலா வரும். இங்க வரும்போது 10 and 0ங்கிற 2 வேல்யூ எடுத்துட்டு வரும். அப்ப ப்ராசஸ்ல எக்ஸ்க்கு y அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் நம்ம இந்த இடத்துல கொடுத்திருக்கோம். சோ 2 பாராமீட்டர் கொடுத்ததுனால எக்ஸ்க்கு வந்துட்டு 10, yக்கு வந்துட்டு 0 அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல அசைன் ஆயிடும். அசைன் ஆயிட்டு உள்ள வரும். உள்ள வந்து நம்ம வந்து கண்டிஷன் வந்து செக் பண்றோம். நம்மளுக்கு வந்துட்டு செகண்டா இருக்கக்கூடிய நம்பர் தானே 0வா இருக்கக்கூடாது. அதாவது டினாமினேட்டர்ல இருக்கிற நம்பர் தான் நம்மளுக்கு வந்துட்டு 0வா இருக்கக்கூடாது. சோ டினாமினேட்டர் நம்ம வந்துட்டு கண்டிப்பா yல தான் கொடுத்திருப்போம். அதனால yயோட கண்டிஷன் மட்டும் செக் பண்றோம். y is equals to 0வா அப்படின்னு பார்க்கும். சோ இந்த இடத்துல கண்டிஷன் நம்மளுக்கு வந்து ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆகுறதுனால என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளீஸ் என்டர் தி நம்பர் அதர் தேன் 0ங்கிற மெசேஜ் வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். சோ ரிட்டர்ன் ஆகுறதுனால ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்த விட்டே நம்மளுக்கு வந்து வெளியில வந்துடும். சோ அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பிளீஸ் என்டர் நம்பர் அதர் தேன் 0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இதுவே இந்த இடத்துல நான் 0 கொடுக்காம 5ன்னு கொடுத்துட்டு நான் வந்து ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவுட்புட் 2.0 வந்திருக்கு. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 10 5ங்கிற வேல்யூ எடுத்துட்டு போகுது இல்லையா. சோ இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரே மாதிரி தான் நடக்கும். சோ எக்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூ வந்துட்டு 10 தான் இருக்கும். yல வந்துட்டு வேல்யூ என்ன மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5ங்கிற வேல்யூ மாறிடும். சோ இப்போ உள்ள வரும். உள்ள வந்து கண்டிஷன் செக் பண்ணும். y is equals to 0 பார்க்கும். சோ y வந்துட்டு 0 கிடையாது. சோ கண்டிஷன் இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகுறதுனால என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த if block விட்டு நம்மளுக்கு வந்து வெளியில வந்துடும். சோ வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல FUNC,
x, y அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா func நாங்கிற ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்றேன் x and y நாங்கிற வேல்யூவை நான் கொடுத்து. சோ x ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 இருக்கு, y ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5 இருக்கு. func வந்துட்டு எதை பாயிண்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வாங்கியிருக்கோம் பாத்தீங்களா அந்த 1 ஓட மெமரி அட்ரஸ் இருக்கு. சோ அப்போ 1 ஓட மெமரி அட்ரஸ்ல என்ன இருக்கோ அதை வந்துட்டு நம்ம 10, 5 நாங்கிற வேல்யூ கொடுத்து நம்ம கால் பண்றோம். சோ 1 எங்க இருக்கு, நம்மளுக்கு இந்த இடத்துல இங்க இருக்கு. சோ அப்ப இந்த டிவைட் நாங்கிற ஃபங்க்ஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல கால் ஆகும். சோ டிவைட் 10, 5 அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ உள்ள வரும், உள்ள வந்துட்டு 10 டிவைட் பை 5 பண்ணும். சோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு 2 அப்படின்ட்டு வரும். சோ 2 நாங்கிற ஆன்சர் நம்மளுக்கு வந்துட்டு யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல இந்த 2 வந்து இந்த இடத்துல தான் கால் பண்ணிருக்காங்க. பிகாஸ் இந்த இடத்துல வந்துட்டு func வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ ரிட்டர்ன் பண்ணது என்ன போகும், எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இதை வந்து கால் பண்ணவங்களுக்கு இந்த ப்ராசஸ் இந்த 2 கால் பண்ணவங்க யார், இங்க தானே கால் பண்றாங்க. சோ இந்த இடத்துக்கு வரும். சோ இங்க வந்து பிரிண்ட் இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த 2 நங்கர் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடுது. சோ எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி நம்ம டிவைட் பண்ணும்போது அதோட டிஃபால்ட் டைப் வந்துட்டு ரிட்டர்ன் டைப் ஃப்ளோட் தான். சோ அதனால 2 நம்மளுக்கு வந்து இன்டா ரிட்டர்ன் பண்ணாம 2.0 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஒரு கோட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா கூட நம்ம வந்துட்டு ரொம்பவே எஃபெக்டிவா நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி டிவைட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒருத்தவங்க கோட் எழுதிட்டாங்க, பட் வரப்போற எரரை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா சோ அந்த மாதிரி இடத்துல கூட நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டெக்கரேட்டர் கான்செப்ட் வந்து நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கான்செப்ட் மூலமா எப்படி ஜீரோ டிவிஷன் எரர் நம்ம வந்துட்டு டெக்கரேட்டர் மூலமா நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியராகவும் டீடைல்டாவும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.